Thrones, Ashna, before we start, இன்னைக்கு ஒரு குறும்படத்தோட ஆரம்பிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் தான். 100 அஹமத் ரைட் ஹேண்டர் கொஞ்சம் ரவுண்ட் ஸ்டம்ப்ஸ்ல இருந்து யாராவது போட வைங்க. யாராவது அவர் போட வைங்க. ப்ளீஸ் யாராவது அவர் கண்ட்ரோல் பண்ணுங்க. ரவுண்ட் ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போட வைங்க. பொட்டாச். But what a call. We are going to start with this. ரொம்ப நல்லா போல் பண்ணாரு. And that first, நீங்க சொன்ன அந்த first ball, he did what you were telling him to do. What everyone's been asking him to do. And he took a wicket. 4 overs, 3 wickets. இன்னைக்கு சரியா என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்பின்னருக்கு வந்து உனக்கு விக்கெட் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விக்கெட் நம்ம ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிட்டு சார் தோசை ஒண்ணு கெட்டி சட்னி செட் தோசை இட்லி இடியாப்பம் எல்லாம் ஆர்டர் பண்ற மாதிரி இதோட ஒரு பெட்டர் விக்கெட் கிடைக்காது டு புட் ஆன் எக்ஸிபிஷன் ஆஃப் ஸ்பின் போலிங். ஓகே, இந்த ஸ்கொயர்லயே வந்து இதுதான் பெஸ்ட் சர்ஃபேஸ் டு போல் ஸ்பின் ஆன். இன்ஃபேக்ட் நான் பிச் ரிப்போர்ட்லயே சொல்லியிருந்தேன் 185 190 மார்ஜின்ல இவ்வளவு பெரிய மார்ஜின்ல தோப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். கேகேஆர் வந்து கொஞ்சம் லெட்ஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் சஸ்திகா என்ன இவர் கரெக்டா பண்ணாருன்னு நீ கேட்ட. கரெக்டா வந்து அஜிங்கியா ராணிக்கு ஓவர் த ஸ்டம்ப்ஸ். அஜிங்கியா ராணிக்கு பெருசா லெக் சைட்ல எக்ஸ்போஷர் கிடையாது. எக்ஸ்ட்ரா கவர் மேல அடிப்பாரு. அது ஒரு குட் டிசிஷன். கேமரன் கிரீன் வந்த உடனே ரவுண்ட் ஸ்டம்ப்ஸ் வந்து போட்டாரு. நான் திருப்பி சொல்றேன், தயவு செய்து ரவுண்ட் ஸ்டம்ப்ஸ் போடு ரைட் ஹேண்டருக்கு. பால் ஸ்டம்ப்ல பிச் ஆகி அப்படியே ஆங்கிள் உள்ள வரும். அவருக்கு பெரிய லெக் ஸ்பின் கிடையாது. ஆங்கிள் உள்ள வரும். விக்கெட்ல கொஞ்சம் ஹோல்ட் இருந்ததுன்னா பிச் ஆகி ஸ்ட்ரெயிட்டன் ஆகும். அவரால ஓவர் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து பால ஸ்டம்ப்ல லேண்டே பண்ண முடியாது. கட்டல்லே இல்லையா போட முடியாது. அண்ட் வித் இன் டோர்னமெண்ட்ல ஆக்ஷன் அலைன்மெண்ட்டை மாத்த முடியாது. ஆஸ் அ போலர் லெட் மீ டெல் யூ திஸ் அகேன், கேள்விகள் வரும். உன்னோட கேமை நீ மாத்துற மாதிரி இருக்கும், அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லீக்ல ஆடுவார், நிறைய லீக்ல விளையாடுறாரு. கான்ஸ்டன்ட் அந்த ப்ரொக்ரஷன் இருந்துட்டே இருக்கணும். இது வெறும் ஒரு அடிக்கல் தான். படிக்கலாம் சிஎஸ்கே போனோம்னா ஒரு கேமுக்கும் இந்த அடாப்டேஷன் வந்தே ஆகணும். நான் சொன்ன மாதிரி 4 பாயிண்ட் வந்துருச்சு. வார கடைசியில 6 பாயிண்ட வாங்கிக்கங்க. அங்கேருந்து நல்லா ஒய்யாரமா போய் மிட் டேபிள்ல உட்காந்து நான் டோர்னமெண்ட் முன்னாடி ப்ரிவியூ சொன்னேன். எல்லாரும் ஜலபல ஜங்ஷன் வந்தாங்க எங்கிட்ட. நான் சும்மானா வந்து எங்களுக்கு ஹோப்பு கொடுக்குறீங்களா? டாப் 4க்கு கம்பீட் பண்ணுவான்னு நீங்க எங்க வச்சுப்பீங்க மூஞ்சியன்னாங்க. டாப் 4க்கு கம்பீட் பண்ண போறாங்க. டாப் 4க்கு கம்பீட் பண்ணதான் போறாங்க. நான் சொன்ன மாதிரி மிடில் டேபிள் மடில் நடக்கதான் போகுது. மும்பை இந்தியன்ஸும் இங்கேருந்து டர்ன் அரவுண்ட் பண்ணதான் போறான். டோர்னமெண்ட்டும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆன் தட் நோட் 9 டீமுக்கு இது செம்ம டோர்னமெண்டா போயிட்டு இருக்கு. ஒரு டீமுக்கு ஆல்ரெடி 5 மேட்சஸ் இன்னு லாங் டோர்னமெண்ட். Long way to go. We'll come to that. இந்த IPL is IPLing இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பேச போறோம். பட் அடுத்து நான் கேட்க போற கேள்விக்கு என்கிட்ட வந்து வீடியோ ஆதாரம் இல்லை. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இடம் இருக்கும் காரணத்தினால் நான் டைரக்டா அந்த கேள்வியே கேட்டிருந்தேன். இன்னைக்கு பிச் ரிப்போர்ட் நீங்க தான் பண்ணீங்க. இன்ஃபேக்ட் எவ்ரிஒன் கெப்ட் சேயிங் 220 ரன்ஸ் எடுத்தாதான் இந்த இடத்துல இந்த விக்கெட்ல வந்து வேற லெவல்ல இருக்கும் என்ன இவங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் you were spot on once again. You told clearly 180 to 190 அப்படிங்கிறது தான் வந்து ஆவரேஜ் ஸ்கோரா இருக்க முடியும். And even CSK 192 runs வந்து எடுத்திருந்தாங்க. I just want you to explain the difference between a red soil and a black soil and how it works. சஸ்திகா, ஆக்சுவலி பிச்சிங்கிறது வந்து நம்ம குழந்தைங்க மாதிரி. ஓகே, ஒரு குழந்தைக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். இந்த பிச் வந்து 75% ரெட் சாயில், 25% கிளே. பட் அது இல்ல இந்த பிச்சோட இந்த மாதிரி ஆக்ட் பண்றது. நீ பார்த்தனா பஞ்சாபோடையும் எடுத்துப்பாரு. அதே மாதிரி அடுத்த கேம் யாரோட டெல்லி. இந்த 2 கேம்லயுமே பெருசா போய் ஸ்டம்ப்ல போய் காசில் பண்ணல பால். மில்லர் கோண்டி தான் பால் டாப் ஆஃப் லெக் ஸ்டம்ப் அடிச்சது. ஹை பவுன்ஸ் போன மேட்ச். இந்த கேம்ல டேவிட் மில்லர் போட்ட பால் ஸ்டம்ப்ல எங்க பட்டுதுன்னு பாரு. கேமராக்கு கீழே, கேமரா உடையிற இடத்துல பட்டுச்சு அந்த பால். which means the stump is in play. when the stump is in play, ஒரு ஸ்பின்னர் வந்து becomes twice as dangerous. அதே மாதிரி ஒரு ஸ்வீப் அங்கிரிஷ் ரகோன்சி அடிச்சான். அகில் ஹுசைன் போட்ட பால் எங்க பட்டுது பாரு, கால்ல. சோ கீப்பிங் த ஸ்டம்ப் இன் பிளே. அதே மாதிரி அகில் ஹுசைன் எடுத்த அடுத்த விக்கெட் அந்த கேட்ச் போச்சு. அதுவும் ஸ்டம்புக்கு மேல பால் பவுன்ஸ் ஆச்சுன்னா நேரா வெளியே போய் விடும். கிரவுண்ட்ல இருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா. த ஃபேக்ட் இஸ், நான் ஸ்டில் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க எல்லாரும். நான் பயங்கர இந்த மேட்ச் வந்து என்ன என் மைண்ட்ல சந்தேகமே கிடையாது 4 பாயிண்ட்னு. இந்த ஒரு மேட்ச்ல ரன் ரேட்டிங் பூஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. எதிர்பார்த்த மாதிரி போயிடுச்சு அப்படியே கேம். பட் இந்த கேமுமே வந்து கண்டிஷன்ஸை வந்து கொஞ்சம் சரியா படிக்கலன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த பிச் இப்படிதான் பிஹேவ் பண்ண போதுங்க அவங்க கணிக்கலைங்கிறது என்னோட கெஸ். ஐ தாட் சஞ்சு அண்ட் டெவால் பிரெவிஸ் ஷோட் a lot of maturity through that middle overs. நரேனும் வருண் சக்கரவர்த்தியும் போடும்போது. ஏன்னா இந்த பிச்சில் அகைன் ஐ ரிப்பீட், a good number 4 was சர்ஃபராஸ் கான்.
அங்கேருந்து இம்பெட்டஸ் கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சு பிரவிஸ் அனுப்பிச்ச போது பிரவிஸ் அனுப்புனது தப்பு கிடையாது. பட் நம்பர் 4 இந்த பிச்சுக்கு ஆயுஷ் மாத்திரையை அடிச்சு புயலுக்கு அப்புறம் தான் அமைதிங்கிற மாதிரி சர்ஃபராஸ் கான் வந்திருந்தாங்கன்னா கரெக்டா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டா இந்த லான்ச் ஃபேஸை பெருசு பண்ணிருக்கலாம். அவங்க அந்த பிரசாந்த் வீரை யூஸ் பண்ணலாமாங்கிறது வேணாமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஐ ஸ்டில் திங்க் they could have got 200 210 and bowling போடும்போது I thought they were immaculate. ஒரே ஒரு ஓவர் மட்டும் they lost the conditions completely. குர்ஜப்னீத்தோட ஓவர் என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பால் வந்து குர்ஜப்னீத் போட்டார் அஜிங்கியாக்கு, அடுத்த பால் வந்து ஃபாஸ்டா போட்டாரு, லேப் ஸ்வீப் ஆட்டாங்க. ஆடினோடனே அடுத்த பால் ஸ்லோவர் பால் டாட் பால். திடீர்னு பண்ணாரு ஃபைன் லெக்க பின்னாடி தள்ளிட்டு மிட் ஆஃப் உள்ள கொண்டு வந்துட்டாரு. குர்ஜப்னீத்தோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோவர் பால். அஜிங்கியா ராணிக்கு கிரேட்டஸ்ட் வீக்னஸ் பேஸ் ஆஃப் த பால். அவருக்கு பேஸ் கொடுத்து அடுத்த பால் 6. சோ ஐ எம் சேயிங் இந்த பிட்ச் இதை தவிர 2 சர்ஃபேஸ் இருக்கு, 3 சர்ஃபேஸ் இருக்கு சிஎஸ்கே கிட்ட. ஃபோர்ட்ரஸ்ங்கிறீங்க, வருமா மும்பை இந்தியன்ஸுக்கு கொடுங்க பிட்ச் நம்பர் 6 போட்டு விடுங்க. இதே பிச்சிலே மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட இங்க வரும்போது ஜிடி வருவான். ஜிடிக்கு இந்த பிச்சு ரஷீத் கான் போடுவானே, பரவாயில்ல ஜிடிக்கும் இந்த பிச்சை கொடுத்து விடுங்க. 2 டீமுக்கும் இந்த பிச்சை கொடுத்து விடுங்க. பிச்சு நம்பர் 6ல ஆடுங்க, 3 மேட்ச் எக்ஸாஸ்ட் பண்ணுங்க, தூக்கி பாக்கெட்ல பாயிண்ட போட்டுக்காங்க. சரி நோட் பண்ணிக்கிறோம் எல்லாம் நோட் பண்ணிக்கிறோம். பட் 2 wins on the bounce, சிஎஸ்கேக்கு 4 பாயிண்ட் அண்ட் இப்ப வந்து 5 டீம்ஸ் 4 பாயிண்ட்ஸ் ஈச்ல வந்து இருக்காங்க. நீங்க சொன்ன அந்த மிடில் டேபிள் மடில். IPL is finally IPLing this season from today. ஒரு கடினமான ஒரு விஷயத்த சொல்லவா? ரொம்ப கடினமான விஷயம். அதாவது சென்னைக்கு இந்த விஷயத்துல ஒரு பயங்கர அட்வான்டேஜ். இந்த டோர்னமெண்ட்லயே டார்க் ஹார்ஸ் யாருன்னு சொல்ல பார்க்கலாம் இப்ப இருக்கிற பாயிண்ட்ஸ் டேபிள்ல. டார்க் ஹார்ஸா? டிசி இல்லையா? ஜிடியா? டார்க் ஹார்ஸ் தப்பா புரிஞ்சுட்டேன். அதாவது நம்ம 3வது 4வது போய் பாயிண்ட்ஸ் டேபிள்ல சேர்ந்துருவோம்டா அப்படின்னு நினைச்சு கடைசியில் இந்த டீம் எழுவாங்க. அப்ப எழும்போது கேகேஆரோட 2 பாயிண்ட் எடுத்துடலாம்டா அப்படின்னு நீ நினைப்ப. எவனெல்லாம் கேகேஆர் உதைக்கிறானோ அவனுக்கெல்லாம் இட் வில் கம் அண்ட் பைட் தம் இன் தி பேக் லேட்டர் ஆன் திஸ் டோர்னமெண்ட். இங்க இருந்து கேகேஆர் பிகம்ஸ் a very dangerous side. நீ குவாலிஃபை ஆகணும்னா கேகேஆரோட தோக்க கூடாது. நீ கேகேஆரோட தோத்தனா அது உனக்கு நஷ்டம். ஏன்னா வேற டீம் போய் அவனை அடிப்பான். சிஎஸ்கேக்கு இன்னொரு கேம் ஈடன்ல இருக்கு, அந்த கேமையும் அடிச்சிடணும் கேகேஆர். ஓகே, சோ ஃபைனலி நவ் தட் சிஎஸ்கே பேக் டு பேக் வின்ஸ் அப்படிங்கிறதுனால அண்ட் ஆல்சோ டெவால் பிரேவிஸோட நீங்க வந்து பேசிட்டு இருந்தா நான் வந்து பார்த்தேன். இங்கிலீஷ் ஷோல வந்து நீங்க பேசிட்டு இருந்ததை பாத்தீங்க. கந்தனை வந்து வர சொன்ன, அவன் வந்துட்டான் அப்படின்னு திரும்ப தமிழ்ல வேற பேச வச்சீங்க. அப்படின்னாரு. பட் ஆஃப் தி ஃபீல்ட் என்ன பேசிட்டு இருந்தீங்க நான் அவர்கிட்ட? What were you talking about? ஆஃப் தி ஃபீல்ட்லாம் ஒண்ணும் பேசல. அவர் வந்து அதுக்கு அப்புறமா கேட்டாரு எங்க அடுத்த மேட்ச் வரீங்க, நீ வந்தா நல்ல லக்கா இருக்கு அப்படின்னா. ஏய் இதே மாதிரிதான் நான் திருப்பி சொன்னேன், நீ வந்ததுல இருந்தா ஜெயிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. அடுத்து எங்க ஹைதராபாத் வருவியான்னு கேட்டா, இல்ல ஹைதராபாத் மேட்ச் நான் வந்து பாம்பேல இருந்து பண்ணுவேன், ஸ்டுடியோல இருந்து உங்களை இணையறேன் நான் அங்க இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, பட் டு யூ திங்க் இன்னைக்கு அவரோட ஸ்டாண்டர்ட்க்கு அவர் விளையாண்டாரு நினைக்கிறீங்களா? 41 of 29 இஸ் இல்ல வெறும் டீசர் தான் போட்டிருக்காப்ல. வெறும் டீசர் தான் போட்டிருக்காப்ல. பட் இந்த விக்கெட்டும் நான் சொல்றேன் அவ்வளவு ஈஸி பாட்டா விக்கெட் எல்லாம் கிடையாது. இப்ப என்னன்னா அடுத்த மேட்ச் SRH என்ன பண்ண போறான்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன். ஏன்னா வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் ஃபார் சிஎஸ்கே தட்ஸ் ஹேப்பன்ட் இன் தி லாஸ்ட் 2 கேம்ஸ் தெரியுமா சஸ்திகா? போலிங் செங்குத்தா நின்றுருக்கு. போலிங் செங்குத்தா நின்றுருக்கு. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அன்ஷுல் கம்போஜ் ரவுண்ட் தி ஸ்டம்ப்ல இந்த யார்கர் எக்ஸிகியூஷன். ஏன்னா யார்கர் அன்ஷுல் கம்போஜ் ரவுண்ட் தி ஸ்டம்ப்ஸ் அவரை விட்டுருங்க, 2 ஓவர் எழுதி குத்துருங்க அவருக்கு. 19வது ஓவர் ஒண்ணு கண்டுபிடிங்க. ஓவர் டன் நம்பி இருக்காதீங்க, ஓவர் டன் 16 தான் போடணும். நான் என்ன சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, 100 அஹமது இவ்வளவு நல்லா போடுறான்னா 100 அஹமது கூட யோசிக்கலாம் 19th ஓவர் when the game is on the line. I think this is where CSK will have to fine tune and sharpen their skills going later on into the tournament. I think things are looking very positive and upbeat for them. All right, but now நம்ம வந்து கேகேஆர் பத்தியும் கொஞ்சம் பேசிரலாம். நீங்க சொன்ன மாதிரி ஆயுஷ் மாத்திரமே பேச வேணாமா? இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் 100 அஹமது கொடுத்தாங்க. ஓகே, அந்த பிள்ளைக்கு பாவம் லாலிபாப் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சதுக்கு மெயின் ரீசனே ஆயுஷ் மாத்திரை தான். தூக்கி கொடுங்க அந்த தங்கத்துக்கு மேன் ஆஃப் தி மேட்ச். ஃபர்ஸ்ட் பவர் பிளேல கேகேஆர் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா? 36. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா? பவர் பிளேல 72. வின்னிங் மார்ஜின் எவ்வளவு தெரியுமா? 32. அவன் அடிச்சதுதான் பவர் பிளேல. என்னது 37? அதுக்கு காரணம் யாரு? 37 of 18 அவன்தான்.
அத லாரி உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. ஆனா அந்த எலுமிச்சை மரத்துல ஓட போகுதுங்கிற மாதிரி அந்த எலுமிச்சை மரம் அடிச்சதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வந்ததே ஸ்கோர். பின்னி பெடல் எடுத்துட்டான். கேமரன் கிரீனை இந்த பக்கம் இங்க புஷ்ங்கிற மாதிரி எல்லா சைடும் பூசி விட்டான். ஒரு புல் ஷாட்டை மிஸ் ஹிட் பண்ணி மிட் ஆஃப்க்கும் கவர்ஸ்க்கும் கேப்ல வேற அடிச்சு விட்டான். சுத்தமா ஒரு there is no negative bone in his body. சிஎஸ்கே 2 கேம் ஜெயிச்சிருக்கா நம்ம யாருக்கு வேணா கிரெடிட் கொடுக்கலாம். அந்த பையனுக்கு தயவுசெய்து கிரெடிட் கொடுங்க. அவன் தான் நீங்க மேன் ஆஃப் தி மேட்ச் என்னோட வியூல. So, do you think, Anna, that Ayush Matre should open with Sanju and Rutu on the number 3? No, because I'll tell you, நான் அந்த கேள்வி நான் ஏன் இந்த கேள்வி கேக்குறேங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ருத்துராஜ்க்கு once again it was an off day and it's been the 5th failure in a row as a batter. So probably captaincy decline. இங்க வந்து நிறைய கமெண்ட் செக்ஷன்ல வருவாங்க. முட்டு கொடுக்குறீங்க, உருட்டுறீங்க, பெரட்டுறீங்க, ஸ்வைட்றீங்கன்னு எல்லாரும் வருவாங்க. எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கும் ருத்துராஜுக்கும் பர்சனலா எந்த ஈக்குவேஷனுமே கிடையாது. ஓகே, இன்ஃபேக்ட் நான் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா போன தடவை என்ன யூஸ் பண்ண என்ட்ரி பாயிண்ட்ஸை பத்தி வேணா நான் ருத்துராஜ் கிட்ட எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் மீறியும் நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, அவனை விட்டுருங்க. அவன் 5 கேம்ல இந்த 2 வின் ஆஸ் கேப்டன் கிடைச்சிருக்கு. ஹி வில் பி ஆஃப் பிரஷர். உங்க எல்லாருக்கும் தெரியும் அவன் என்ன பண்ணிருக்கான் இந்த பாஸ்ட்னு. உங்க கேப்டன் 2 வின் பண்ணிருக்கான். சஞ்சு சாம்சன் அடிக்கிறான். தி அதர் பீப்புள் ஆர் டேக்கிங் தி பிரஷர் ஆஃப் ஹிம்ங்கிற போது லெட் ஹிம் பி. நோ, அவன் பாட்டு இருந்துட்டு போட்டோம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? எல்லாரும் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். தல தோனிங்கிறீங்கல்ல. நீங்க ஜெயிச்ச எல்லா மேட்சும் அவரே செங்குத்தா இறங்கி 50-100 அடிச்சாரா? அப்படிலாம் இல்லையே. இட் இஸ் ஜஸ்ட் கிவ் ஹிம் தி பிரீதிங் ஸ்பேஸ். நோ, அந்த பிரீதிங் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா எங்க வருவானோ அங்க வருவான். அட் த மொமெண்ட் ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் த்ரூ a bit of pressure. நீங்க ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் அமிச்சு ருத்துவ கீழே அமிச்சீங்கன்னா the odds of him making a good innings even goes further. Why do you want to make a change? அவன் தான் 3ல வந்து அடிக்கிறானே. நீ ஆயுஷ் மாத்திரை 3ல வந்து கொட்டினான்னா நீ யோசிக்கலாம். அந்த பையன் நல்லா ஆடி இந்த பயப்புள்ளையே கீழே இறக்கி அவன் கொட்டுறான். அவன் எங்க வந்தாலும் அடிக்கிறானே. என்ன பிரஷர்? ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரஷர் எடுத்து மிடில் ஆர்டர்ல ஆட சொல்றீங்க. அவன் எத்தனையோ நல்லா நாக்ஸ் ஆடி இருக்கான். அவன் ஒரு பும்ரா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்வீப் ஒரு 6 அடிச்சான். ஓகே, அந்த ஸ்வீப் 6க்காகவே நீங்க அவனை ஆட வச்சுனே இருங்கிறான். இவ்வளவு சொல்றீங்க தோனின்னு எல்லாம் சொல்றீங்கல்ல. ரன் கொட்டினே ஒரு ரன் அடிக்காத மேத்யூ ஹேடன் என்டையர் சீசன் ஆட வச்சு டோர்னமெண்ட் ஜெயிச்சாரு. அவரு என்டையர் சீசன் அடிக்காத ஷேன் வாட்சன் ஆட வச்சு டோர்னமெண்ட் ஃபைனல்ல அவர் அடிக்க வச்சாரு. சோ இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் கண்ணு முன்னாடி நிக்கும் போது how difficult is it to back your own captain? எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வித் தி ஃபேன்ஸ் இதுதான். don't jump the gun too early. எல்லாத்துக்குமே there is a possibility that he might not have a good season, but that doesn't make him a bad player. ஓகே, அந்த ஸ்கில் இருக்கு. உடனே எல்லாம் மாத்த முடியாது. இது கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு சில டைனமிக்ஸ் இருக்கு. பிளேயர் உட்காந்துரும், அந்த கான்பிடன்ஸ் உட்காந்துரும். ஒரு கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கிற ஒரு பிளேயரோ இல்ல ஒரு கேப்டனோ யார வேணா எடுத்துக்கலாம். அந்த கான்பிடன்ஸ் இல்லாத பிளேயருக்கு ஒரு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் டக் அவுட்டோ இல்ல ட்ரெஸ்ஸிங் ரூமோ காமிச்சதுன்னா அவன் இன்னும் படுத்துருவான். இன்டர்னல் டைனமிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் when you are making these comments. Okay, all right, noted. இதையும் நோட் பண்ணிக்கிறோம். Now moving on to KKR. நீங்க சொன்ன மாதிரி லாங் டோர்னமெண்ட் இருக்கு. பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் they kind of bowled well in the middle and the death overs. Of course, yes, we have to appreciate. See, Karthik Tyagi, I think when everything was going haywire, கொஞ்சம் புடிச்சு நிறுத்தினாரு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். அவங்களுக்கும் we have to give the credit, நோனா? கண்டிப்பா கிரெடிட் கொடுக்கணும். சுனில் நாராயண் சரியா போட்டாரு. சுனில் நாராயண் தான் அவங்க மேட்ச்லயே வச்சாரு. கார்த்திக் தியாகி நல்லா போட்டாரு. அனுகூல் ராய் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டான். வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் கவலைக்கிடமான போலிங் தான். ஐ ஃபீல் ஹி லேக்ஸ் கான்ஃபிடன்ஸ். சுத்தமா கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆயிடுச்சு சஸ்திகா. நீட்ஸ் டு, அதாவது என்னன்னா ஸ்பின் போலிங்க்கு 3 ஃபேசட்ஸ் இருக்கு. ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் த கேமுக்கு 3 ஃபேசட்ஸ் இருக்கு போலிங்னாலே. ஒன்னு வந்து the fact that வருணோட பிகெஸ்ட் அசெட் என்ன? மிஸ்ட்ரி. இது நிறைய தடவை சொல்லியாச்சு. மிஸ்ட்ரினா என்ன? நீ என்ன போடுறேன்னு எனக்கு புரியல, அதான் மிஸ்ட்ரி. ஓகேயா? இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. இனிமே அது மிஸ்ட்ரி கிடையாது. Now there are other aspects and finer aspects and aesthetics of bowling. அது என்னன்னா tactics, executional freedom, pinpoint executional, defensive bowling, guile in the air, deception. guile in the air na ball காத்துல ஏதாவது பண்ணணும். கொஞ்சம் காத்துல நிக்கிறது, கொஞ்சம் வைடரா போடுறது. இன்னைக்கு அனுகூல் ராய் வந்து டெவல் பிரேவஸ் தள்ளில ஒண்ணே அப்படியே தூக்கி வெளியே போட்டான் பால, பாத்தியா? சோ அது வந்து there is guile.
பால் ஓகே. டிப் ஆகுது, டிராப் ஆகுது, ட்ரிஃப்ட் ஆகுது. அண்ட் திடீர்னு அவன் இறங்கின உடனே டக்குன்னு தூக்கி வெளியே கடாசினான். ஒரு பால் கால்ல போட்டான். சோ இதெல்லாம் வந்து டாக்டிக்கல் ஸ்விட்சஸ் வித் கைல். உங்ககிட்ட கைல் இருந்தா தான் நீ எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சோ டைம் ஹஸ் கம் ஃபார் him டு ஒர்க் ஆன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கேம். அதாவது ரொம்ப சின்ன விஷயம். அதாவது எந்த ரோடு உன்னோட இலக்குக்கு எடுத்துன்னு போகுதோ அதே ரோடு ஒன்னு அடுத்த இலக்குக்கு எடுத்துன்னு போகாது. வேற இப்ப route. நான் சேப்பாக்கல உட்காந்துருக்கேன். கே நகர் போனோம்னா ஒரு ரோடு எடுத்து போவேன். அதே நாளைக்கு நான் செம்பரம்பாக்கம் போனோம்னா அதே ரோட்லயே போயிட முடியுமா? வேற So at every stages of your career, new questions will come. இது ஒரு பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக்ல he looks very 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 underwhelming at this point of time. கொஞ்சம் he needs to work on it. கொஞ்சம் என்ன ஆயிட போகுது, இதோட என்ன worst ஆயிட போகுது. பட் தட் செட் சஸ்திகா, சுனில் நாராயண் அமிச்சு இந்த கேம் பவர் பிளேல சிஎஸ்கே சுனில் நாராயண் கடைசியா பேட்டிங்கே ஆடல. அவர் பாவம் அவரோட கிராஃபும் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. அவர் போலிங் பிரீமியம் ஃபார்முக்கு திருப்பி வந்திருக்காரு. அவரை பேட்டிங் கமிச்சு பாவம் அவர் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவங்க வந்து அந்த ஸ்டார்ட் வேணும்னாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கேகேஆருக்கு பவர் பிளேயர் அஜிங்கிய ராணே நல்ல ஸ்டார்ட் தான் கொடுத்திருந்தாரு. நீ வேணும்னா பவர் பிளே good tactic by, don't you think it is a good tactic by KKR because Akil Hussain will be bowling in அவங்களுக்கு தெரியும். So அதனால probably they would have thought சரி ஓகே சுனில் நாராயண் போய் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. உன்னை நான் கேக்குறேன், உன்னை ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நான் மாத்திட்டேனே. அகில் ஹுசைன் போடுறாரு, ஓகே. அவ்வளவு பெரிய ஆள் சுனில் நாராயண் உள்ள நடந்து வராரு. நடந்து வரும்போது கண்ணு தெரியாம அகில் ஹுசைனுக்கு போலிங் கொடுப்பாங்க. அதான் கண்ணு தெரியுது, எதுக்கு போலிங் கொடுப்பாங்க அகில் ஹுசைனுக்கு? சரி, அது விட்டு நான் அந்த பாயிண்ட்டுக்கே போல. நீ என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்லி பை சென்டிங் சுனில் நாராயண் டு டேக் ஆன் அகில் ஹுசைன், நீ ரெண்டு விஷயத்த சொல்ற. அகில் ஹுசைனை அன்பிளேபிள் ஃபார் ரைட் ஹேண்டர் பவுலர் பேட்ஸ்மேன் மாதிரி நீ காட்டுற ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, யூ ஆர் ஆல்சோ டெல்லிங் தட் அஜிங்கிய ராணே மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயரால பவர் பிளேயர்ல ரெண்டு ஃபீல்டர் சர்க்கிள் விட்டு வெளில இருக்கும்போது அகில் ஹுசைனை அடிக்க முடியாதுன்னு சொல்ல வரியா? அண்ட் ரெண்டாவது, இது வந்து எனக்கு புரியாத ஒரு விஷயம். என்ன விஷயம்னா, அவனோட ஸ்ட்ரைக் ரேட் இன்சைட் த பவர் பிளே 180, போஸ்ட் த பவர் பிளே 118. நான் என்ன சொல்றேன், நீ பவர் பிளேல அமிச்சிரு, 180ல அவன் ஆடட்டும். 180ல 10 பால் ஆடினா எவ்வளோ? 10 பால் 18, 20 பால் 36. ஓகேயா? 20 பால் 36க்கு அப்புறம் ஹே கமான் பாய் அப்படின்னு உள்ள கூப்பிட்டுரு. வேண்டாம், அவன் தான் பவர் பிளேயர் நல்லா அடிக்கிறானே, அவனை கீழே வைக்கிற. ஒரு விஷயம் கேகேஆர் பண்ணவே கூடாது. என்னன்னா, அஜிங்கிய ராணே அங்கிரிஷ் ரகுவன்ஷியை சேர்ந்து விளையாட வைக்க கூடாது. உனக்கு இந்த பிச்சில ரீடு சரியா பண்ணல நீ. ஏன்னா அகில் ஹுசைன் மிடில் ஓவர்ஸ்ல அவனும் 100 போடும் போது நீ அப்ப அனுப்பிச்சிருக்கலாம் சுனில் நாராயணன். நீ சுனில் நாராயண முதல்ல அனுப்பாம சிஎஸ்கே பவர் பிளேல ஸ்பின் போட வச்சிருந்தா யூ ஆர் வின்னிங் தட் பேட்டில் அகைன். இன்சைட் த பவர் பிளே சிஎஸ்கே would have lost the might of spin on this pitch. So tactically found wanting. அண்ட் ரெண்டாவது, இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பலபாடா அடிச்சினேன். இந்த பேட்டிங் லைனப்ல ரிங்கு சிங்க மேல விளையாட வச்சே ஆகணும். ரிங்கு சிங் வராரா, அவரை நம்பர் 6 அமிச்சிட்டு அவரு ஃபார்ம்ல இல்லைங்கிறாங்க. ரமன்தீப் சிங் 8 அமிச்சிட்டு அவரு ஃபார்ம்ல இல்லைங்கிறாங்க. 6, 8, அனுகுல் ராய் 9. அனுகுல் ராய் என்டையர் சீசன் பின்னிருக்கான் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. அவன் நம்பர் 9 வரான். கதையை தூக்கின்னு வர மாதிரி வந்துட்டு ஒரு கேமியோ பிளே பண்ணிட்டு அவன் கிளம்பி போறான். சோ some decisions, no. இது வந்து டிபிக்கல் ஒரு மாதிரி லிட்டில் பிட் ஆஃப் சப்கான்டினென்ட் பிட்ச். இதுல கேமரன் கீன் உக்கு போட்டாலும் அடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அவர் போலிங் அண்டர் குக்ட். பாவம், எனக்கு கேட்கற பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனஸ்டா. யூ ஆர் டெல்லிங், நீங்க வந்து during the match எடுக்கிற டிசிஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பட் ஐ வாண்ட் டு கோ பேக் a little more during the auctions itself. ஆக்ஷன்ஸ்லயே ஒருவேளை நெயில் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்களோ கேகேஆர்? See, நீ ஆக்ஷன்ல everybody can have a good auction. அப்படி பார்த்தா CSK also didn't have a great auction, Jastika. No, I was But you're finding a formula, right? நம்ம ப்ரொடியூசர் பின்னாடி பேக்லாக்ல உட்காந்துருக்காரு. நான் கேகேஆர் கஷ்டப்பட போறாங்கன்னு சொன்னோன்னே என்கிட்ட சொன்னாரு, சைஃபர்ட்டும் ஃபின் ஆலன் பிரதர்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் வந்து பின்ன போறாங்கன்னு. பிரதர்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனே இறக்கல. there is actually a case for Tim Seifert to come. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு இந்த ஸ்டேஜ்ல கேகேஆருக்கு பெஸ்ட் என்ன நடக்க முடியும்னா, சம் ஃப்ரெஷ்னஸ். ஒரு சௌரப் டூபே, ஒரு தேஜஸ்வி தையா, இந்த மாதிரி பசங்களை எடுத்துனா சான்ஸ் கொடுத்துறது பெட்டர். ஏன்னா அந்த மாதிரி தான் வெங்கடேஷ் ஐயரை கூட்டு வந்து அவன் அடிச்சு அந்த சீசனை நிமித்தி கொடுத்தான். ஐ எம் நாட் சேயிங் they will be able to recuperate from here. It's going to be a very uphill task. ஏன்னா நம்ம இப்ப அடுத்த 9 கேம்ல அவங்க வெறும் 8 தான் ஜெயிக்கணும். அடுத்த 9ல வெறும் 8 தான் ஜெயிக்கணும்ங்கிறது வந்து இமாலய இலக்கு. நாட் ஈஸி.
நான் வேற தலையாட்டிட்டு அடுத்து அதுக்கப்புறம் தான் ரியலைசேஷன் இருந்துச்சு. ஐயோ! ஏன்னா அவங்க எங்க ஐ டோன்ட் நோ வேர் விச் டைரக்ஷன் தேர் கோயிங் டு டர்ன் ஒன்லி எனக்கு தெரிய மாட்டேங்குது. இட்ஸ் லுக்கிங் வெரி வெரி டிஃபிகல்ட். ஐ ஃபீல் சாரி ஃபார் தெம். 3 டைம் சாம்பியன். செம்ம சைடு. லுக்கிங் a bit அண்ட் லுக்கிங் ஆல்சோ a bit ஒரு underwhelming. பாயிண்ட்னால மட்டும் தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு அடுத்த பாயிண்ட்க்கான தேடல்லே வந்து இருக்காங்க. இந்த தேடல் எப்ப வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு தெரியல. பட் சிஎஸ்கே டெஃபினெட்லி எஸ் பேக் டு பேக் வின்ஸ் அண்ட் அடுத்து தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் எஸ்ஆர்எச். ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாரும் வச்சிருக்கிற அந்த ஹோப்ஸ் அந்த 2 பாயிண்ட்டும் எடுத்துட்டாங்கன்னா அந்த மிடில் டேபிள்ல நாங்க தான்டா அப்டின்ட்டு வந்து உட்கார்ந்துடலாம். நீ 2 டுமாரோ பண்றல்ல, அடுத்த மேட்ச் 2 பாயிண்ட் பண்ணா அவன அங்க நிக்க வச்சிடுற. நீ மேல போயிடுற. அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேம் அது ஆக்சுவலா. எஸ்ஆர்எச் சிஎஸ்கேல எவன் ஹூ கெட்ஸ் தி அப்பர் ஹேண்டோ தே வில் கைண்ட் ஆஃப் ஹேவ் a slight edge ahead. ஸ்லைட்லாம் இல்ல. கொஞ்சம் கொண்டு போய் மூக்க முன்னாடி நிக்கிற மாதிரி. அவ்வளவுதான். ஓகே. ஆல் ரைட். அந்த கேம் பத்தி நம்ம அன்னைக்கு வந்து பேசுவோம். பட் நாளைய கேம் பத்தி ஒரு குயிக் ஸ்னீக் பீக் நம்ம வந்து பேசிரலாம். ஆர்சிபி வெர்சஸ் எல்எஸ்ஜி. இல்ல இன்னைக்கு நம்ம வந்து அகீல் ஹுசேன் பத்தி பேசல. சூப்பர் டிஃபென்சிவ் ரோல் பிளே பண்ணி கொடுத்தாரு நூர் அகமதுக்கு. நூர் அகமது ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாரு. இன்னைக்கு நூர் அகமதுக்கு இன்னும் 2ல ஒரு டிஃபென்ஸோ ஒருத்தர் நல்லா போலிங் போட்டு கொடுத்தாரு. அடிக்க முடியல. குடுக்கலையே. 6 கிளியே குடுக்கல. பட் அகைன் அடுத்த கேம் போகும்போது அவங்க பிளத்தோர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வரேங்கிறாங்க எஸ்ஆர்எச்ல. சோ அங்க என்ன பண்ண போறாங்க 2வது ஸ்பின்னர்? ஒருவேளை மேத்யூ ஷாட்டை யூஸ் பண்ணுவாங்களோ? இன்னைக்கு அக்கீல இம்பாக்டா எடுத்துட்டு வந்த மாதிரி அந்த மேட்ச்ல நீ மேத்யூ ஷாட்டை கூட திங்க் பண்ணலாம். அவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சிருக்காங்க. சோ நீ திங்க் பண்ணலாம். இட்ஸ் நாட் a bad choice to have up your sleeve. அண்ட் அவன் வந்து கடர் முடர் ஸ்பின்னிட்டான் ரைட் ஹேண்டர்ஸும். அனிகேத் வர்மா, நிதிஷ் ரெட்டின்னு வட்டி வட்டியா வருவான். சோ அதையும் நீ கொஞ்சம் யூ ஹேவ் டு வாட்ச் அவுட் ஃபார் தட் கேம். பட் தட் சைட் அவங்க போலிங்கையும் நம்ம டார்கெட் பண்ண முடியும். இன்னைக்கு வேற யார் விட்டேன்? ஜேமி ஓவர்டன், குர்ஜப்னீத் ஹேட் அ வெரி ஓகே ஓவர். பட் மாத்திரை கவர் பண்ணியாச்சு. சேட்டன் நல்லா ஆனா ஃபிக்ஸட் டெபாசிட்ல மாதிரி 7% ரிட்டர்ன்ஸ் கிளீனா ஆடி விட்டான். சேட்டன் வந்துட்டான். சேட்டன் அரைவ் ஆயிட்டான். ஃபார்முக்கு வந்துட்டான். ஹைதராபாத்ல வேற பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா ஒரு 100 அடிச்சிருக்கான். அந்த வென்யூ ரொம்ப பிடிக்கும். பவுன்ஸ் நல்லா ஆகி வரும். கொஞ்சம் ஸ்லோவா பவுன்ஸ் ஆகி வரும். அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிச்சு. இனிஷியலா இந்த பிரஃபுல் ஹிங்கே இன்ஸ்விங் போடலாம். அப்படி அவன் ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அட் லக்னோ இந்த இயர் சையத் முஸ்டாக் அலில சேட்டனா அவன் புல் அடிக்க வச்சு டீப் ஸ்கொயர் அவுட் எடுத்திருக்கான். சோ தட் இஸ் a matchup I am looking forward to watching. ஓகே. அந்த கேம் அப்போ நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து டீப்பா வந்து நம்ம டுவெல் பண்ண போறோம். பட் நாளைக்கு கேமை பத்தி எக்ஸ்ட்ராவா இன்னைக்கு நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா ஆர்சிபி எம்ஐ பத்தி பேசலன்னு உங்க மேல எல்லாரும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாங்க. நாளைக்கு ஆர்சிபி ஒண்ணு பண்ணியே ஆகணும் சஸ்திகா. என்ன அவேஷ் கான எப்படியாவது நாளைக்கு ஆட வைக்காம பண்ணிடணும். அவன் வந்து இந்த சேஸ் எல்லாம் ஐஸ் பண்றான் வர வர. உனக்கு யாரா பெஸ்ட் பினிஷர் வேணும்னா அவேஷ் கான் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல நிக்கும் போது எல்எஸ்ஜி மேட்சே தோக்கறது இல்ல. அவன் நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேனா இருந்தா எல்எஸ்ஜி எல்லா மேட்சும் ஜெயிக்கிறாங்க. Oh my god. But yes, RCB back to சின்னசாமி 10 நாட்களுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஹோம் கிரவுண்டுக்கு வந்து வந்திருக்காங்க and they are on a roll. நாளைக்கு if they win they go to the top of the table especially against LSG. ஒரு 6 ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம உடுகி தானே நம்ம உடுகி கன்னடல மாத்தாடமா நீங்களும். அது வந்து என்னன்னா நாளைக்கு 6 ஓவர்ஸ் அத பார்த்துட்டு நீங்க போயிடலாம் கிளம்பி. அந்த 6 ஓவர்ஸ் என்னன்னா ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா எல்எஸ்டி போடுற அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ். எல்எஸ்ஜி அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல ஆர்சிபியை பின்னாடி தள்ளினாங்கன்னா எல்எஸ்ஜிக்கு ஒரு சான்ஸ். கேம் ஆன். ஒருவேளை அந்த 6 ஓவர்ல ஆர்சிபி ஸ்டார்ட் நல்லா பண்ணிட்டான்னா Bye. ஜூம் கத்தம். பட் டாம் மூடி எல்எஸ்ஜியோட குளோபல் டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு மயங்க் யாதவ் அண்ட் மோசின் ஆர் ஃபிட் அண்ட் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் எத்தனை போலர்ஸ் எத்தனை ஃபாஸ்ட் போலர்ஸ் விளையாடுவீங்க? நமக்கே தலை சொல்றேன்ல. நான் என்ன நினைக்கிறேன், அந்த பவர் பிளே தான் அங்க எல்லாம் வைட்டல். டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டுருங்க. எல்லா போலருக்கும் வரிசையா ஒத்தன் நிக்க வச்சு 6 ஓவர் போட்டுருக்கு. இல்ல சீரியஸா பிரின்ஸ் யாதவ் பயங்கரமா போட்டுன்னு இருக்கான். ஷமி பயங்கரமா போட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ஐடியல் பேஸ் அட்டாக் என்ன தெரியுமா? பிரின்ஸ் யாதவ், ஷமி அண்ட் மோசின் கான். இதுதான் ஐடியல் பேஸ் அட்டாக். மயங்க் யாதவ் 4ஆவதா நீ ஒரு என்ஃபோர்ஸரா யூஸ் பண்ணிக்கோ. பட் திஸ் எல்எஸ்ஜி bowling attack has it in them to trouble RCB. I'll repeat that. They have it in them to trouble RCB in Bengaluru. Okay. ஹார்ட் லென்த் அடிப்பாங்க. டிம் டேவிடுக்கு யார்கர் போக மாட்டாங்க. ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு ஹார்ட் லென்த் அடிக்கலாம். ரஜத் பதிதருக்கும் they have the fast bowling to go hard length. எல்எஸ்ஜியோட போன தடவை விட்டு உரிச்சது ஜிதேஷ் சர்மா. அதோட பெட்டர் அட்டாக் வச்சிருக்காங்க இப்ப ஃபாஸ்ட் bowling அட்டாக். சோ
அந்த 6 over பவர் பிளேல LSG if they make an impact, that's their best chance. அந்த 20 oversல if they can restrain Bangalore, I think it is basically between Bangalore batting versus LSG bowling. Whoever wins that contest wins the match. All right. So quick prediction. Who wins the match? அப்பா. இனி ஜெயிச்சிட்டோம்ல, இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம். மாறா இன்னைக்கு ஜெயிச்சாச்சு. நான் ஒரு கட்டத்துல நினைச்சேன், ஐயோ ஆஷ்னா வேற இப்படி predict பண்ணியிருக்காரே, நடக்குமான்ற இதுல வேற நான் உட்கார்ந்திருந்தேன். இன்னைக்கெல்லாம் டவுட்லயே இல்ல நானு. இன்னொரு 30 ரன் அடிச்சிருந்தா பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிடலாங்க. இன்னைக்கெல்லாம் டவுட்டே கிடையாது. அணில் அல்லா. நாளைக்கு வந்து ஆர்சிபியே போயிடலாம் சஸ்திகா. ஆர்சிபியே போயிடலாம்ல. ஆர்சிபியே போயிடலாம். Mutual fund market is subject to risk. Please read the offer document very carefully. அதனால ஆர்சிபியே போயிடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸா? என்ன சொல்றீங்க? எந்த அவன் சொல்லும் போது டிஸ்க்ளைமர் இப்படித்தானே இருக்கும். Mutual fund investments are subject to market risk. Please read. Please read the offer document carefully, sir. Okay, சரி, fine. So we'll go with RCB. And one bold call I want you to make. Okay, va? Which player is going to have a great match tomorrow? One player. ஒரே ஒரு player. சால்ட் போன மேட்ச் ஃபார்முக்கு வந்துட்டா அப்படி. பிளேயர் தான் சொல்லணும். ரெண்டு சைடு இருக்குல்ல. ஒன்னும் தட்டே பட மாட்டேங்குது. சரி, ஜிதேஷ் சர்மா. All right. Okay. So Jitesh Sharma will be the player to watch out for அப்படின்னு சொல்லியிருக்கோம். And RCB will win this battle அப்படின்னு சொல்லியிருக்கோம். All right people. நாளைக்கு திரும்ப Game of Thrones உங்களை வந்து மீட் பண்றோம். Until then it's Tata bye bye from Ashna. 2 பாயிண்ட் வாங்கிக்கங்க. 4 பாயிண்ட் ஆயிடுச்சு. 2 பாயிண்ட் 2 மேலே 2 வெச்சா சாரு. 4 மேலே 2 போட்டா சே பாயிண்ட்க்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் நான். சேபாக்ல சந்திங்க. பாயிண்டோட சேபாக்ல சந்திக்கிறேன் உங்களை. All right. Bye bye. Bye.